கலர், கிளாரிட்டி, கிளாரிட்டி, கட்டிங், கட்டிங், கேரட். இந்த 4C 4C தான் குவாலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய பேசிக். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்னக்கல் வியாபாரிகள்கிட்ட போகும்போது ஜனங்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள். இப்போ ஒரு கல்லை ஒருத்தங்களுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறது அது ஒரு திருமணம் மாதிரி. கல் அணியிறது. ஆமாம் ஆமாம். எப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகஸ்தருக்கு ஒரு கல் நம்ம சொல்கிறோம், அவங்க ஓகே இந்த கல் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கல்லுக்கான முதல் ஒரு தவணை காசு கொடுக்கணும், அவங்க அட்வான்ஸ் பே பண்ணணும். ஆமாம், அது கமர்ஷியல் கம்பல்ஷன் கிடையாது. சாஸ்திரோத்தமாக அவங்களுடைய பணம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த பணத்தை சுவாமி கிட்ட வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன கல் நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ அவங்க முன்னாடி என்ன இடம் வருது, என்ன விலை வருது, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு அந்த கல்லை நம்ம அந்த இஷ்ட தேவதைக்கான அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணி சங்கல்பம் பண்ணி எடுத்து வச்சிடறோம். இதை எடுத்து வைக்கிறது ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி. ஓ சரி சரி, முடிவு பண்ணுறோம் இந்த கல் தான் ஆமாம் கொடுக்குறோன்ட்டு. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமாக ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு அந்த கல் போட்டுக்க முடியலன்னா அந்த கல்லை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டோம் நாங்கள். சங்கல்பம் பண்ணியாச்சுனாலே அந்த அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஓகே, நான் கொஞ்சம் ரூட் மாறி போகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்க்கும்போது இந்த மாதிரியான இயற்கையான கற்கள், விலை உயர்ந்த கற்கள், அதுலேயுமே நிறைய குவாலிட்டி இருக்குச்சு. சரிங்க, பெஞ்ச் மார்க். நாங்கள் ஜென்ரலாக ஜம்மாலஜிஸ்ட் என்ன பண்ணுவோம், 4Cன்னு சொல்லுவோம். 4C, சி, ஏபிசி. கலர், கிளாரிட்டி, கட்டிங், கேரட். கேரட்டுங்கிறது ஆமாம் 4C. கலர், கிளாரிட்டி, கட்டிங், கேரட். இந்த 4C தான் குவாலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய பேசிக். இதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது. மோஸ்கேல் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, அது ஏதாவது கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆயிருக்கா, கிளாஸ் ஃபில்லிங் ஆயிருக்கா, டையிங் ஆயிருக்கா, ஹார்டனிங் ஆயிருக்கா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் பேசிக் இந்த 4 கண்டிப்பாக பார்க்கணும். பேசிக்கலி இந்த 4ம் ஜோதிஷத்துக்கு போடக்கூடிய கல்லுக்கு தான் இதெல்லாம். இப்போ ட்ரீட்மெண்ட்டான கல் அது வேற டாபிக்கு, அதையும் பற்றி பேசுவோம், அது நிதானமாக பேசலாம். ஸோ இப்போ எப்படி இயற்கையான புஷ்பங்கள் மட்டும்தானே நம்ம கடவுளுக்கு பூஜை பண்ணுறோம். ஆமாம் இல்லையா? ஆமாங்க. அதை பாடம் பண்ணி செயற்கையா அந்த பூ 1 வருஷம் ஆனாலும் காயாதுங்கிற மாதிரி வச்சிருந்தா அதை நம்ம பூஜை பண்ண முடியுமா? முடியாது. ரெண்டாவது, இந்த பிளாஸ்டிக் பூக்கள்லாம் அலங்காரத்துக்காக, அதுவும் பூஜைக்கு உபயோகமான மலர்கள் அல்ல. அதனால அந்த கேட்டகிரியை அப்புறம் பேசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க ஒரு மோதிரம், ஒரு கல் அணியணும், அதனால் உள்ள பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவங்க ஒரு ஜோதிடரை அணுகி அந்த ஜோதிடரின் கூற்று பிரகாரம் அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகி ஓகே நம்ம இந்த கல்லை போட்டுக்கலாம், அப்புறம் இந்த கல்லுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் நம்ம கையில் இருக்கு, பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முயற்சி பண்ணி அவங்க வரும் பொழுது அந்த ஸ்டோன் ஒரு ஜெனுயினான இடத்துல வாங்கிறது முக்கியம். ஸோ ஒவ்வொரு பாகத்திலையும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய கற்களோட தரம், கலர் அண்டு கிளாரிட்டி, இந்த ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக வித்தியாசம். இங்கே கோமேதங்கிறது வேற நாட்டில் வந்தால் வேற மாதிரி இருக்குங்க. இல்லை, கோமேதகத்தை மறந்துடுங்க. சரி, கோமேதகங்கிறத உதாரணத்துக்கு இப்போ எடுக்க வேண்டாம். சரி, இந்த கல் நான் பேசுறது ரூபி, டைமண்ட், எமரால்டு, அந்த மாதிரி ஸ்டோன். சரி. ஸோ இந்த கல்லோட கலரும் கிளாரிட்டியும் தான் விலை உயர்த்துவதற்கு முக்கியமான காரணம். சரியா? அப்போ எந்த பகுதியிலிருந்து இது வந்திருக்கு, இதோட கலர் இயற்கையிலேயே எப்படி இருக்கு,
இதோட கிளாரிட்டி இயற்கையிலேயே எப்படி இருக்கு, பியாண்ட் எவ்ரிதிங். அந்த கல் அந்த சமயத்துல மார்க்கெட்ல அவைலபிளா இல்லையா, மார்க்கெட்டுக்கு அந்த கல் வியாபாரத்திற்கு வந்திருக்கிறதா இல்லையா. இப்போ ஜெய்ப்பூர், சுவிட்சர்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள் தான் போலிங் சென்டர். இங்க எப்படி வந்து விவசாயத்துல என்னமோ ஒரு சந்தை போடுறாங்க, அது என்னது, இந்த காய்கறிகள்லாம் கொண்டு வந்து உழவர் சந்தை, அந்த மாதிரியான இந்த கற்களுக்கான சந்தை இந்த மாதிரி இடங்கள் தான். சரியா? அப்போ அந்த சந்தைக்கு எந்த கல் அதிகமா வந்திருக்கோ கம்மியா வந்திருக்கோ அதை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து விலை மாறும். ஓ ரைட், அங்கதான் விலை நிர்ணயம் ஆகுது. சரி. ஸோ அங்க என்ன விலைங்கிறத வந்து இன்னொருத்தன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. முடியாது. இப்போ அங்க ஒரு அதிகமான விலை ஒருத்தன் கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்க மார்க்கெட்ல ஜெனுயினா விற்கும் போது, எவனோ ஒருத்தன் இந்த கல்லை பற்றின நாலேஜ் இல்லாதவன் வந்து சும்மா கல்லை இப்படியும் இப்படியும் பார்த்துட்டு, சார் இதெல்லாம் என்ன சார் ஒரிஜினல் கல்லே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இருக்கானுங்க. ரைட். பட் அவங்களையெல்லாம் நம்ம போய் பார்த்து எஜுகேட் பண்ணி சொல்லி ஒன்றும் புண்ணியம் இல்லை. புரியுறதா? கல்லுங்கிறத வந்து தங்கம் 13 கிராம் எந்த கடையில் போனாலும் ஒரே விலை தான். அந்த மாதிரி இந்த கற்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை என்பது கிடையாது. அப்பப்போ டிமாண்டை பொறுத்து தான். டிமாண்டை பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். இதை கல் ஜெமாலஜிஸ்ட்டு, கல்லை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த கல்லை வந்து ரா ஸ்டேஜிலிருந்தே பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ நான்லாம் வந்து ஜெய்ப்பூரில் போய் ரா ஸ்டோனை வாங்கி ஆரம்பத்தில் இருந்தேன். அந்த கல்லை வந்து அந்த பட்டறையிலெல்லாம் கொடுத்து அவங்க கூட டே அண்ட் நைட் உட்காந்து அவங்க கல்லை திருடிட்டு போயிடக்கூடாது. அந்த கட்டிங் கொடுக்கும் பொழுது நமக்கு வேஸ்டேஜ் வரக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்லேயும் டெய்லி உட்காந்து அந்த அரைக்கிற சத்தம் எல்லாம் கேட்கணும். ஆமாம், கேட்டு உட்காந்து பார்த்து பழகி ஒரு ஸ்டோன் இப்படி எடுத்து பார்க்கும் பொழுதே தெரியும் இதுதான் இது. ஆமாம், ரா ஸ்டோன். ரா ஸ்டோன்ல இப்போ இந்த ஸ்டோன்ல இருந்து எவ்வளவு நம்ம ரெக்கவர் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ரா ஸ்டோன் கொடுத்தா இதுல என்ன கிடைக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்னக்கல் வியாபாரிகள்கிட்ட போகும் பொழுது ஜனங்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள்.